தமிழ்நாட்டோட கனிம வளங்கள பத்தி பேசுறத நான் இதோட நிறுத்திக்கலாம்னு தான் பார்க்குறேன். சில முட்டாள்களுக்கு இப்போ வரைக்குமே ஒண்ணுமே புரியல. பைத்தியக்காரத்தனமான கேள்விகள் நெறைய வருது. அறிவொளி என்ன? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 மாநிலத்திலையும் மழை விட்டுதாங்க. நாட்டு நடப்பு தெரியாம நீ எதையும் பேசாத. கோர்ட் உத்தரவோட தான் எல்லாத்தையும் விட்டுதாங்க. எல்லா இடங்கள்லயுமே கவர்மெண்டோட உத்தரவுக்கு கீழ தான் குவாரிகளும், மலைகளும் வெட்டப்படுது. எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கரூர், திருவண்ணாமலை, சேலம் இந்த ஏரியாக்கள் எல்லாத்துலயுமே கவர்மெண்ட் கொடுத்த லிமிட்டுக்கு மேல இயற்கை வளங்கள் கொள்ளடிக்கப்படுது. இந்த இடங்கள்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இன்னுமே பல ஏரியாக்கள்ல லிமிட்டுக்கு மேல தான் ஆட்டைய போடுறாங்க. நீ இவ்வளவு கொள்ளடிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு லிமிட்டை கொடுத்தாச்சு. அந்த லிமிட்டையும் தாண்டி அவன் கொள்ளடிக்கும் போது தான் இங்க நம்ம கோவப்பட வேண்டியிருக்கு. குணான்றவர் தான் இப்படி ஒரு கேவலமான கேள்வியை கேட்டாரு. இப்போ நம்ம ஒரு சலூன் கடைக்குள்ள நம்ம தாடியை ஸ்டைலா ட்ரிம் பண்ணதுக்கு போறோம். அந்த சலூன் கடைக்காரரு நம்ம தாடியில ஒரே ஒரு இடத்துல மட்டும் 0.5 மில்லிமீட்டர் அதிகமா எடுத்துட்டாரு. அந்த இடத்துல நமக்கு ஒரு பயங்கரமான கோவம் வரும். ஒண்ணுக்குமே யூஸ் ஆகாத மயிர் போனதுக்காண்டி நீ கோவப்படுத. உன்னோட தாய் நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ இப்படி கேனத்தனமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோகளுக்கு கமெண்ட் வந்துச்சுன்னா அந்த கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை போட வேணாம். இந்த மாதிரி லூசுத்தனமா கேள்வி கேட்கறவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. இதுக்கு அப்புறமும் நம்ம வீடியோ போட்டா செவிடங்காதுல சங்கு ஊதுன கதையாகி போயிடும்.